வணக்கம். நடுத்தர வர்க்கத்துல பிறந்த நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கனவு என்ன தெரியுமா? நம்ம உழைப்புல நமக்காக ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான். வாடகை வீட்டுல ஓனர் கிட்ட படுற கஷ்டம், மாசம் மாசம் சம்பளத்துல ஒரு பெரிய தொகையை வாடகைக்காகவே கொடுக்குற அந்த வலி, இதெல்லாம் சேர்ந்து எப்படியாவது லோன் போட்டாவது ஒரு சொந்த வீட்டை வாங்கிடணும்னு நம்மள ஓட வைக்குது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உணர்ச்சி வசப்பட்டு வீட்டை வாங்குற நாம அதுக்கப்புறம் முளைக்கிற மறைமுக செலவுகளை பத்தி என்னைக்காவது முழுசா யோசிச்சிருக்கோமா? 2026ல ஒரு சொந்த வீடு வாங்குறது நிஜமாவே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இல்ல உங்க வாழ்நாள் முழுவதுமான சோகமா மாறப்போகுதா? நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பேங்க்ல கட்ட வேண்டிய அந்த மாதாந்திர இஎம்ஐ மட்டும் கணக்கு பண்ணிட்டு உடனே வீடு வாங்கிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் வரப்போற வீட்டு வரி, தண்ணீர் வரி, குப்பை வரி, மெயின்டெனன்ஸ்னு உங்க பாக்கெட்டை காலி பண்ற பல விஷயங்களை கவனிக்க தவறுறாங்க. மாதாந்திர இஎம்ஐ அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய வாழ்நாள் சுமையில நம்ம மாட்டிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா சிந்திச்சாகணும். எந்த ஒரு போலி தகவலும் இல்லாம அக்குவர் ஆணிவேராக 2026ல தமிழ்நாட்டுல வீட்டு வரி விதிகள் எப்படி இருக்க போகுது, வாடகை வீடா அல்லது சொந்த வீடா, இதுல எது உங்களுக்கு சிறந்த முடிவு அப்படிங்கறத ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு நான் விளக்க போறேன். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். 1. சொந்த வீடு கனவா இல்ல கஷ்டப்பொறியா? 2. வாடகை மற்றும் சொந்த வீட்டுக்கான உண்மை நிலை என்ன? 3. 2026 வீட்டு வரி கணக்கீடு எப்படி இருக்கும்? 4. சலுகைகள் மற்றும் மறைமுக வரிகள் என்னென்ன? அப்புறம் கடைசியா உங்க சேமிப்பை காப்பாற்ற ஒரு ஃபைனான்சியல் மாஸ்டர் பிளான். Hello everyone, welcome to Connect and Build. We're so excited to have you here. Sit back, relax and enjoy the video. Let's get started. Like, share and subscribe to Connect and Build to be a part of our team. முதல்ல கனவு இல்லம்மா அல்லது கஷ்டப்பொறியா அப்படிங்கிறத பார்ப்போம். சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிற அந்த உணர்வுபூர்வமான ஆசை, அதுக்கு பின்னால இருக்கிற மிகப்பெரிய நிதி சுமைகளை எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைச்சிடுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சொத்துன்னா என்ன, போரின்னா என்ன அப்படிங்கிற வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். உங்க சொந்த வீடு உங்களுக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுத்தா, உதாரணத்துக்கு ஒரு போர்ஷனை வாடகைக்கு விட்டு அதிலிருந்து வருமானம் வந்தா, அது ஒரு சூப்பரான சொத்து. ஆனா நீங்க வாங்கின வீட்டுக்காக உங்க மாச சம்பளத்துல 60% இஎம்ஐக்கே போயிடுச்சு, மீதி பணம் வீட்டு வரி பராமரிப்புன்னு செலவாயிட்டு இருக்குன்னா கொஞ்சம் உஷாரா இருங்க. அது உங்களை அறியாமலேயே நீங்க போய் விழுந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பொறி. இது வாழ்நாள் முழுசு உங்களை சம்பளத்துக்காகவே ஓட வைக்கும் ஒரு அடிமையா மாத்திடும். அடுத்ததா வாடகை வீஸ் சொந்த வீடு, இதோட நிஜமான உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வாடகை வீட்டில் இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற பொருளாதார சுதந்திரத்துக்கும், சொந்த வீட்டில் இருக்கும்போது கிடைக்கிற உணர்வுபூர்வமான பாதுகாப்புக்கும் நடுவில் இருக்கிற முரண்பாடுகளை இப்போ தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு ஐடி கம்பெனிலயோ இல்ல பிரைவேட் வேலையிலயோ இருக்கீங்கன்னு வச்சுப்போம். வாடகை வீட்டுல உங்களுக்கு நிறைய சுதந்திரம் இருக்கு. வேலை மாறினா உடனே வீட்டையும் மாத்திடலாம். பைப் ஒழுகுதா, ஓனருக்கு ஒரு கால் பண்ணா போதும். உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு பைசா செலவு கிடையாது. முக்கியமா வீட்டு வரி, தண்ணி வரி கட்ட தேவையில்லை. இதுவே சொந்த வீடுன்னா, இந்த செவுத்துல நான் தான் ஆணி அடிப்பேன் அப்படிங்கிற ஒரு உணர்வுபூர்வமான பாதுகாப்பு கிடைக்கும். வயசான காலத்துல பென்ஷன் காசுல எப்படி வாடகை கொடுக்கறதுன்னு கவலைப்பட தேவையில்லை. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, பராமரிப்பு, வரி என எல்லா நிதிச்சுமைகளும் உங்க தலையில தான் விழும். சரி, இப்ப நம்ம 3வது பகுதிக்கு வரலாம். 2026 வீட்டு வரி கணக்கீடு. உணர்வுபூர்வமா முடிவெடுத்து சொந்த வீடு வாங்கிட்டீங்கன்னு வச்சுப்போம். இந்த வீட்டு வரி பிரச்சனை எப்படி இருக்க போகுது? குறிப்பா 2026ல தமிழ்நாட்டுல வரி விதிப்புகள் எப்படி இருக்கும்? உள்ளாட்சி அமைப்புகள் உங்க வீட்டு வரியை எப்படி கணக்கு பண்றாங்க தெரியுமா? தமிழ்நாட்டுல வீட்டு வரி அப்படிங்கிறது பேசிக் ஸ்ட்ரீட் ரேட், அதாவது அந்த தெருவோட அடிப்படை மதிப்பு, கட்டடத்தோட வயசு, அப்புறம் கட்டப்பட்ட பரப்பளவு, இது மூணையும் வச்சு தான் கணக்கிடுறாங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் கட்டடத்தோட பயன்பாடு. நீங்க வசிக்கிற சொந்த வீட்டுக்கான வரி கொஞ்சம் குறைவுதான். ஆனா அதே வீட்டோட ஒரு பகுதியை நீங்க கமர்ஷியலா, அதாவது ஒரு கடையாவோ இல்ல ஆபீஸாவோ மாத்துனீங்கன்னா உங்களுக்கான வரி அப்படியே 2 அல்லது 3 மடங்கு எகிரிடும். அது மட்டும் இல்லாம தரைத்தளத்துக்கும் முதல் தளத்துக்கும் தனித்தனி வரி விகிதங்கள் இருக்குங்கிறதையும் மறந்துடாதீங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, 2026ல அரசாங்கம் பயன்படுத்த போற தொழில்நுட்பம் தான். சென்னை, கோயம்புத்தூர் மாதிரியான பெருநகரங்கள்ல ட்ரோன்ஸ் அப்புறம் ஜிஐஎஸ் தொழில்நுட்பம் மூலமா வீடுகளை மிக துல்லியமா அளவிட போறாங்க. அதாவது கார்ப்பரேஷன்ல நீங்க 1000 சதுர அடிக்கு அப்ரூவல் வாங்கிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு 500 சதுர அடி கட்டியிருந்தீங்கன்னா சேட்டலைட் மேப்பிங் மூலமா அதை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த கூடுதல் பரப்பளவுக்கும் அபராதத்தோட அரசாங்கம் வரியை விதிப்பாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இனி எதையும் நீங்க மறைக்கவே முடியாது.
தமிழ்நாட்டுல வீட்டு வரிங்கிறது 6 மாசத்துக்கு ஒரு முறை, அதாவது அரையாண்டு சுழற்சியில தான் வசூலிக்கிறாங்க. முதல் அரையாண்டு ஏப்ரல் 1ல ஆரம்பிச்சு செப்டம்பர் 30ல முடியுது. இரண்டாம் அரையாண்டு அக்டோபர் 1ல தொடங்கி மார்ச் 31ல முடியுது. ஒரு வீட்டு உரிமையாளரா இந்த தேதிகளை நீங்க எப்பவுமே உங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்ததா நாம பார்க்க போறது சலுகைகளும் மறைமுக வரிகளும். வீட்டு வரி செலுத்துறதுல அரசாங்கம் என்னென்ன சலுகைகள் தராங்க, அதே சமயம் உங்களையே அறியாம உங்ககிட்ட இருந்து வசூலிக்கப்படுற அந்த மறைமுக வரிகள் என்னென்ன? அரசாங்கம் வரி வசூலை ஊக்குவிக்க ஒரு அருமையான சலுகையை கொடுக்கறாங்க. ஒவ்வொரு அரையாண்டோட முதல் 15 நாட்களுக்குள்ள, அதாவது ஏப்ரல் 1 முதல் 15க்குள்ளேயோ அல்லது அக்டோபர் 1 முதல் 15க்குள்ளேயோ உங்க முழு வீட்டு வரியையும் ஆன்லைன்ல கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு 5% ஊக்கத்தொகை கிடைக்கும். இதனால அதிகபட்சமா 5000 ரூபாய் வரைக்கும் உங்க வரியில நீங்க மிச்சம் பண்ண முடியும். இது ஒரு சூப்பரான வாய்ப்பு இல்லையா? ஆனா சலுகை இருக்கிற அதே இடத்துல கண்டிப்பா அபராதமும் இருக்கும்ல. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீங்க வரிய கட்ட தவறிட்டீங்கன்னா நிலுவைத் தொகைக்கு மாசம் 1%லிருந்து 2% வரைக்கும் அபராதம், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெனால்டி போடுவாங்க. இதை நீங்க பெருசா எடுத்துக்காம பல வருஷங்கள் கட்டாம விட்டீங்கன்னா உங்க சொத்தை ஜப்தி செய்யற நடவடிக்கைக்கு கூட அரசு போக வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க வீட்டு வரி ரசீதுல வெறும் சொத்து வரி மட்டும் இருக்காதுங்க. அதோட சேர்த்து லைப்ரரி செஸ்ன்னு சொல்லப்படுற நூலக வரி, குப்பை அழுவதற்கான திடக்கழிவு மேலாண்மை கட்டணம், இது எல்லாமே சேர்ந்தே வசூலிக்கப்படும். இது போக மெட்ரோ வாட்டர் அப்புறம் பாதாள சாக்கடைக்கு தனியா நீங்க வரி கட்டணும். இதுல பலருக்கும் தெரியாத ஒரு ஷாக்கிங் தகவல் சொல்றேன் கேளுங்க. நீங்க இன்னும் வீடே கட்டல, சும்மா காலி இடமா தான் வச்சிருக்கீங்கன்னா கூட அதுக்கும் நீங்க காலி மனை வரி கட்டியாகணும். வாடகை வீட்ல இதெல்லாம் ஓனரோட தலைவலி. ஆனா சொந்த வீட்ல இது ஒவ்வொன்றும் உங்க பாக்கெட்ல இருந்து தான் போகும். சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. ஃபினான்ஷியல் மாஸ்டர் பிளான். இவ்ளோ சவால்கள் இருக்கும்போது சொந்த வீடு வாங்குறத எப்படி ஒரு பாதுகாப்பான முதலீடா மாத்துறது? இதோ உங்களுக்கான மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி. உங்க மொத்த நிதி நிலையையும் பாதுகாக்கிற அந்த மாஸ்டர் பிளான் என்னன்னு பாப்போமா? முதல் விஷயம் 30% விதி. உங்க மாச வருமானம் 60,000 ரூபாய்னா அதுல 40,000 ரூபாயை இஎம்ஐக்கு கொடுக்கறது உங்களை அழிக்கிற ஒரு பொறி. உங்க இஎம்ஐ எப்பவுமே உங்க வருமானத்துல 30%க்கும் கம்மியா தான் இருக்கணும். ரெண்டாவது, வருஷா வருஷம் வரப்போற வரி, பராமரிப்பு செலவுகளுக்குன்னு ஒரு சின்ன தொகையே தனியா எடுத்து வச்சிருங்க. ஒருவேளை உங்ககிட்ட போதுமான பணம் இல்லைன்னா அவசரப்பட்டு வீடு வாங்காதீங்க. இதுதான் நடுத்தர வர்க்கத்தோட முதலீட்டு தந்திரம். வாடகை வீட்லயே இருந்துகிட்டு அந்த பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லைன்னா பங்குகள்ல முதலீடு பண்ணுங்க. அதிலிருந்து வர்ற லாபத்தை வச்சு வாடகை கொடுங்க. உங்களுக்கு முழுமையான நிதி சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் எந்த கவலையும் இல்லாம தைரியமா உங்க கனவு இல்லத்தை கட்டுங்க. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. சொந்த வீடு அப்படிங்கிறது வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் மட்டும் கிடையாது. அது நம்மளோட ஒரு ஆழமான உணர்வு. ஆனா அந்த உணர்வுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க வீட்டு வரி, பராமரிப்பு செலவுகள் மாதிரியான நிஜங்களை முன்கூட்டியே கணக்கு பண்ணிட்டீங்களா? நீங்க பொருளாதார ரீதியா உண்மையிலே அதுக்கு தயாரா இருக்கிறீங்களான்னு ஒரு நிமிஷம் அமைதியா சிந்திச்சு பாருங்க. ஒரு தவறான நிதி முடிவிலிருந்து தப்பிக்க சொந்த வீடு வாங்க ஆசைப்படுற உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த விளக்கத்தை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சிந்திப்போம், சரியா செயல்படுவோம்.